அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. ஆகஸ்ட் 31ஆம் தேதி நம்ம ஆப்ஷன் டேபிளுக்கு உண்டான கட்டண அனுபவ பகிர்வு, என்னுடைய அனுபவத்தை நான் பகிர போகிறேன். அது ஆப்ஷன் பிரீமியத்தின் அடிப்படையில். இதற்கு வரைபடம் இருக்காது, நியூஸ் பேஸ்டு இருக்காது. நம்மளுடைய கட்டண அனுபவ பகிர்வில் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் பை பண்ணலாம், இந்த இடத்துல செல் பண்ணலாம் அப்படின்னு இருக்காது. ஆப்ஷன் அடிப்படையில் எப்படி சந்தையை பார்க்க வேண்டும் அப்படிங்கிற அனுபவ பகிர்வும் இதில் இருக்கக்கூடிய கணக்கீடுகளையும் நம்ம கற்றுத்தருகிறோம். அதனால் எங்களிடம் இணைந்தாலே வெற்றி பெற்று விடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் பங்கேற்காமல் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்திலையும் உங்களுக்கு என்று ஒரு ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் பில்ட் பண்ணக்கூடிய இடத்துக்கும் உங்கள்கிட்ட திறன் இருக்குது அப்படின்னா கலந்துக்கலாம். ஆப்ஷன் அடிப்படையில் சந்தை எப்படி பார்ப்பது அப்படிங்கிறதான் இந்த கட்டண பயிற்சியின் நோக்கமே. மன்னிக்கும், காணொளிகள் சொல்லலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஹை லோ இம்பேக்டட், இது ஒரு லைஃப் ஹை மார்க்கெட்டை ரீச் பண்ணியிருக்கு. மார்க்கெட்டோட டோட்டல் ரேஞ்சுனாலே என்ன அர்த்தம்? ரேஞ்ச் ஈக்குவல் டு ஹை மைனஸ் லோ. அப்போ ஹை மைனஸ் லோ எவ்வளோ? நம்மளுக்கு கிட்டத்தட்ட 69 புள்ளிகள். அப்போது இது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்? இன்றைய தினம் ஆரம்பம், அதாவது 9:15க்கு ஆரம்பம் செய்து 3:30க்கு முடியும். அப்போ 9:15க்கு தொடக்கத்தில் இருந்தது ஒரு ரேஞ்ச். ஏன்னா இங்கிருந்த ஒரு ஹையோ ஒரு லோவோ ஸ்டார்ட் பண்ண முடியும். அப்போது இந்த ஓப்பனில் தான் ஓப்பன் டு ஹை 20 புள்ளிகள், ஓப்பன் டு லோ 50 புள்ளிகள் பக்கம் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு. இது இருக்கிறதுலே குறைந்தபட்சமான மூமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அப்போ நம்ம சந்தையில் பார்த்திங்கன்னா நம்ம கட்டை இருக்கிறவங்க யாரெல்லாம் இதில் பங்கேற்றிருக்காங்க அப்படின்னா, கால் செல்லர், கால் பையர், புட் செல்லர், புட் பையர். இதில் பார்த்திங்கன்னா புட் ஆப்ஷனுடைய பையர் கண்டிப்பாக நேற்று எந்த இடத்துல அவங்க வாங்கியிருந்தாலும் சரி, இன்றைக்கி அவங்க என்னவா இருக்க போகிறாங்கன்னா லாஸாக இருக்க போகிறாங்க. கால் செல்லரை பொறுத்தவரை நேற்று அவங்க எங்கே விற்றுருந்தாலும் சரி, அவங்க என்ன பண்ண போகிறாங்க? லாஸில் இருக்க போகிறாங்க. கால் பையரை பொறுத்தவரை சிலர் ப்ராஃபிட்லேயும் இருக்கலாம், சிலர் லாஸ்லேயும் இருக்கலாம், எங்கேன்னு சொல்ல முடியாது. முடிந்தளவு இது ப்ராஃபிட்டில் இருக்கக்கூடிய வாய்ப்பு தான் அதிகம். புட் செல்லரை பொறுத்தவரை கம்பல்சரி அவங்க என்ன பண்ண போகிறாங்க? ப்ராஃபிட்டில் தான் இருக்க போகிறாங்க. அப்போது கால் பையர் அவங்க தான் ப்ராஃபிட்டில் இருக்கிறாங்க, புட் செல்லர் ப்ராஃபிட்டில் இருக்கிறாங்க. அப்போ கால் செல்லருக்கு லாஸாக இருக்க போகிறாங்க. அப்போ இவங்க இன்றைக்கி மார்க்கெட் ஒரு கேப் அப் ஆகிருக்கு. அப்போ இந்த கேப் அப் ஆனதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா எஸ்டர்டே ஹைக்கு மேலே மார்க்கெட் இருக்காங்க, ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே இருக்காங்க. ஆனால் சந்தை இன்றைய அதிகபட்ச பயணம் ஓப்பனுக்கு கீழே தான் இருக்குது. இதுதான் முரண்பாடு. இதைத்தான் நம்ம சொல்லியிருக்கிறோம். அப்போ இவங்க ஓப்பனுக்கு மேலே இருந்திருந்தால் மார்க்கெட் இன்றைக்கி நல்லா போயிருக்குமா அப்படின்னு கேட்டால் அதுவும் ஒரு கேள்விக்குறி தான். ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் 80% போய்த்தான் ஆகணும், 20% என்ன வேணாலும் நடக்கலாம். அப்போ இந்த ப்ராபபிலிட்டி தான் நீங்கள் செக் பண்ணணும். அப்போ மார்க்கெட்டை பொறுத்தவரை இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படின்னு யோசித்தா, புட் செல்லர் என்ன பண்ணலை, அவங்க ப்ராஃபிட்டை புக் பண்ணலை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. புட் செல்லர் என்ன பண்ணலை, அவங்க ப்ராஃபிட்டை புக் பண்ணலை. கால் செல்லர் என்ன பண்ணலை, லாஸை புக் பண்ணலை. கால் பையர் என்ன பண்ணியிருக்கணும், ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருக்கணும், ஆனால் அவங்களும் பண்ணலை. அப்போது இதெல்லாமே ஒரு விஷயம் நடைபெறாதனால தான் மார்க்கெட் என்ன இருக்குது, ஒரு ஆக்ஷனே இல்லை. அப்போ இதில் யாராச்சும் ஒருத்தர் பயந்திருந்தாலோ இல்லை ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருந்தாலோ மார்க்கெட் என்ன ஆகணும், ஒரு மூமெண்ட் ஆகணும். அப்போ இருக்கிறதுலே இது குறைந்தபட்சமான ரேஞ்சாக அமைஞ்சிருக்கு. அப்போது ஒரு நாள் செய்ய வேண்டிய செயலையே அவங்க செய்யலை. அப்போ மார்க்கெட் இந்த இடத்துல என்ன நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க்கோட நீங்கள் தொடங்குனீங்கன்னா யோசிச்சு பாருங்கள். புட் செல்லர் ப்ராஃபிட்டை புக் பண்ணலை,
கால் பையர் ப்ராஃபிட்டை புக் பண்ணலை. ஏன் புக் பண்ணியிருந்தா என்ன இருக்கும்? கால் பையர் அப்படிங்கிறவங்க பை பண்ணியிருக்காங்க. அவங்க ப்ராஃபிட்டை புக் பண்ணோன்னா செல் பண்ணி தான் ஆகணும். அப்போ அந்த செல்லிங் இங்கே ஹெவியாக நடக்கலையே. எனக்கு செல் பண்ணியிருந்தா என்ன இருக்கும்? மார்க்கெட் கீழே போயிருக்குமே. அப்போ அதுவும் போகலை. அப்போ கால் செல்லர் லாஸை புக் பண்ணியிருக்கணும். அவங்க அதை பண்ணல. ஏன்னா லாஸை புக் பண்ணால் அவங்க என்ன பண்ணணும்? பை பண்ணணும். அப்போ பை பண்ணியிருந்த மார்க்கெட் மேலே போயிருக்குமே. அப்போ அதுவும் நடக்கலை. ஆனால் என்ன இருந்தாலும் கால் செல்லர் வந்துட்டு ஒரு வயிற்றில் நெருப்பு கட்டியது போல் தான் இருந்தாகணும். ஏன்னா மார்க்கெட் வந்துட்டு மேலே போகக்கூடிய வாய்ப்பு இருந்தால் கால் செல்லருக்கு மிகப்பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கலாம். ஏன்னா புட் செல்லர் ப்ராஃபிட்டை புக் பண்ணல, கால் பையரும் ப்ராஃபிட்டை புக் பண்ணலை. அப்போ இந்த 4 பேர் தான் இங்கே இருக்க போகிறாங்க. அப்போ கால் செல்லர் என்ன பண்ணல? அப்போது இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போது இந்த இடத்துல இந்த வாரத்தோடைய ஹை இதுதான். அப்போ இதற்கு மேலே நிலை பெற்றால் சஸ்டெயின் ஆனால் அதற்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி. இந்த ஹைக்கு மேலே சஸ்டெயினே ஆகலை, இதற்கு கீழேயே இருக்காங்கன்னா அதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி. அப்போ இதற்கு மேலே இருந்தால் கால் செல்லர் லாஸை புக் பண்ண வேண்டிய கட்டாயம். இதற்கு கீழே நிலை பெறக்கூடிய தன்மையாக இருந்தால் எப்போது வேண்டுமானாலும் புட் செல்லர் ப்ராஃபிட்டை புக் பண்ணி ஆகணும். அப்போ இதுதான் இவங்க 2 பேர், கால் செல்லர் லாஸ், புட் செல்லர் ப்ராஃபிட். அதே மாதிரி புட் செல்லர் லாஸ், கால் செல்லர் ப்ராஃபிட். இதை நீங்கள் இது இவங்களுக்குள்ள ஒரு பாராட்டத்தை நீங்கள் கொண்டு போனாலே சந்தையோட பயணத்தை இது பண்ணலாம். அப்போ இந்த பயணம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய முரண்பாடு உள்ளே இருக்குது. யாருமே ஆக்டிவில் இல்லை அப்படிங்கிறது இங்கே தெரிஞ்சிருக்கு. அப்போ இதற்கப்புறம் இருக்கக்கூடிய வணிகம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வணிகமாக இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் மிக அதிகமாக உள்ளது. அடுத்தது பேங்க் நிஃப்டி. நிஃப்டி பாயிண்ட்னா பேங்க் நிஃப்டியும் அதே மாதிரி ஒரு 200 பாயிண்ட் தான். அப்போ இந்த இடத்துல மார்க்கெட் என்ன இருக்குன்னா ஒரு கேப் அப் நடந்திருக்கு. அப்போ கேப் அப் நடந்திருக்கும் போது யோசிச்சு பாருங்கள், ஒரு இடத்த விட ஒரு பாசிட்டிவ் ஓப்பன், நல்ல ஒரு ஓப்பன் கொடுத்துருக்காங்கன்னா இதை பெர்ஃபார்ம் பண்ணணும். அப்போ இதையும் ஃபெயிலியர் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஃபெயிலியர் பண்ணவங்க என்ன ஆகலைன்னா எஸ்டர்டே ஹைக்கு மேலேயே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இதை உற்று கவனிங்கள். இதை நீங்கள் நல்லா யோசிச்சிங்கன்னா அடுத்த வாரத்துக்குண்டான ட்ரேடிங் பிளான், அதாவது நீங்கள் வர்த்தகம் செய்வதற்குண்டான திட்டம் உங்களிடம் கண்டிப்பாக கிடைக்கும். இது ரொம்ப முக்கியம். அடுத்தது நிஃப்டியோட அட்டவணை. நேற்று 25,000 புட்டும் 25,200 காலும் இருந்தார்கள். இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்கன்னா 25,200 கால் 200 புட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மல்டிபிள் ஹிச் கொடுத்துருக்காங்க 25,250. அப்புறம் 25,500 கால் 25,300 புட் கொடுத்துருக்காங்க. அப்போ 25,200 அப்படிங்கிறது ஒரு முக்கிய இடமாக கருதப்படுகிறது. அப்போ 25,200 புட்டோட ஹை 128 அப்படிங்கும்போது 25,072 72. 25,200 காலுடைய ஹை 192. அப்போ 25,492. இது ரொம்ப முக்கியமான ஒன்று. அடுத்து க்ளோசிங். இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா இவங்க 135 ரூபா அடுத்த மணி நம்ம என்ன சொன்னோம்? 135 ரூபா இருக்காங்கன்னு சொன்னோம். அப்போது 135 + 135நாலே நம்மளுக்கு 270 ரூபா. அப்போது 25,200, இந்த பக்கம் 25,335, இந்த பக்கம் 25,65. அப்போ இம்பேக்டட் பிளேஸ் 270 புள்ளிகள்னா 25,470, இந்த பக்கம் 270 புள்ளிகள்னா 24,930. அப்போது இது நேற்றைய அளவீடுக்கு இது இம்பேக்டடாக பார்க்கப்பட்டது. அப்போ இன்றைய தினம் அதே மாதிரி இம்பேக்டட் ஆயிடுச்சு. அப்போ இப்போ அடுத்த மணியாக எங்கே இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். 135ங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைய தினம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதை ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கணும். $25,250 காலோட விலை அதிகம், புட்டோட விலை கம்மி. அப்போ என்ன அர்த்தம்? கண்டிப்பாக மார்க்கெட் 25,250க்கு மேலே தான் இருக்குதுன்னு அர்த்தம். அடுத்து 25,300.
இங்கேயும் பார்த்தீங்கன்னா காலுடைய விலை அப்படிங்கிறது வந்துட்டு 125, புட்டோட விலை 105. அப்போ என்ன அர்த்தம், நம்மளுக்கு 20 ரூபாய் நம்மளுக்கு விலை அதிகம் காலாக இருக்குது. அப்போ 25,320 அப்படிங்கிற இடத்துல என்ன இருக்குது, வீக்லி ஃபியூச்சர் இருக்கிறது. ஸ்பாட் எங்கே இருக்குது, 25,235 இருக்குது. அப்போ என்ன அர்த்தம், 100 புள்ளிகள் ப்ரீமியத்தில் மார்க்கெட் உள்ளது. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க 105 ரூபா 125 ரூபானா அப்போ ஒரு 115 அப்படிங்கிறது ஒரு அர்த்தமணியாக எடுத்துக்கக்கூடிய வாய்ப்பு நம்மளாக கணக்கீடு பண்ணுறோம். 115க்கு இருக்கலாம் என்று. அப்போ நேற்று 135 இருந்தது, 20 ரூபாய் டிகே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இங்கே தெரிஞ்சுக்கிட்டாச்சு. அப்போ இந்த இடம் நம்மளுக்கு முக்கியம். அப்போ 25,300 கால் 132 ரூபாய் அப்படின்னா 25,432, 25,300 182 அப்படின்னா 25,118. இந்த இடம் ரொம்ப முக்கியம். க்ளோசிங் பார்த்தா இவங்க 125, அப்போ 25,425, இவங்க வந்து 25,195. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த எல்லைகள் உற்று கவனிங்கள். அப்போ என்ன ஆயிடுச்சு, இந்த இடத்துல இவங்க 2 பிரீமியத்தை கூட்டினா நம்மளுக்கு 230 புள்ளி வந்தாச்சு. அப்போ 25,300 125னா 25,425, 230 புள்ளிகள்னா 25,530. இவங்க இதில் 25,300 105 ரூபாய் 25,195, 230 புள்ளிகள்னா 25,030. இது ஒரு இம்பேக்டட் பிளேஸாக 25 முன்னரை நடுநிலையாக வைத்து. அப்போ வீக்லி ஃபியூச்சர் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது நான் சொல்கிறதெல்லாம் வீக்லி ஃபியூச்சர், மந்த்லி ஃபியூச்சர் கிடையாது. மந்த்லி ஃபியூச்சர் எங்கே இருக்குன்னு நீங்கள் எக்ஸ்பைரி மந்த்லி கான்ட்ராக்டாக கன்வெர்ட் பண்ணிடுங்க. 26ஆம் தேதி மாற்றினா இது மந்த்லி ஃபியூச்சர். இப்போ மந்த்லி ஃபியூச்சர் எங்கே இருக்குது, நம்மளுக்கு 25,300 கால் போட்டுன்னா நம்மளுக்கு 100 ரூபா வந்துட்டு கால் ஆப்ஷன் அதிகமாக இருக்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம், 25,400 இருக்கிறாங்க. அப்போ 25,400 இருக்கிறாங்கன்னா ஃபியூச்சரை போட்டு பாருங்கள், உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஃபியூச்சரோட லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் 25,400. அப்போ என்ன அர்த்தம், 175 ரூபா நம்மளுக்கு ப்ரீமியத்தில் இருக்கிறாங்க, 165 ரூபா இருக்காங்க. இப்போ இங்கே யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல உண்மைகளுக்கு உண்டான விடயம். நம்மளுக்கு என்ன வேணாலும் நடக்கலாம், மார்க்கெட்டை பொறுத்தவரை என்ன வேணாலும் நடக்கலாம். இப்போது ஸ்பாட் வந்து 83 புள்ளிகள் ஏற்றத்துக்கு, நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஸ்பாட் வந்து 83 ரூபாய் ஏற்றத்திற்கு ஃபியூச்சர் வந்துட்டு இந்த இடத்தில் நம்மளுக்கு ஏற்ற சதவிகிதம் பாருங்கள். இது நம்மளுக்கு எதனை உணர்த்துகிறது, அப்போ ஃபியூச்சரில் ஏன் இந்த விலையேற்றம் அடைந்துள்ளது. அப்போ இந்த ஃபியூச்சரில் இந்த விலையேற்றம் இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு வர்ற வாரத்தில் வீக்லி ஹை, லாஸ்ட் வீக்கோட ஹைக்கு மேலே சந்தை இருந்து இந்த ப்ரீமியம் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்துட்டு அதிகமாக இருந்தால் என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறதும், லாஸ்ட் வீக்கோட ஹைக்கு கீழே இருக்காங்க அப்படின்னா ஏன்னா இவ்வளோ ப்ரீமியம் இருக்குது, அப்போ இந்த ப்ரீமியம் வந்துட்டு நம்மளுக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு இடமும் ஷார்ட் கவர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்க மாதிரி நம்மளுக்கு தோணலாம். அப்போ இது வந்து ஒரு பாசிபிலிட்டிஸ்னால் இதுதான் நடைபெறக்கு வாய்ப்பு அதிகம். ஆனால் மாற்றாகவும் சந்தை ஏற்படலாம். அப்போ அதுக்கு என்ன ஆகணும், லாஸ்ட் வீக்கோட ஹைக்கு கீழேயும் இந்த டிஃப்ரெண்ட் கம்மியானதுக்கப்புறம் ஓப்பனுக்கு கீழேயும் இந்த மார்க்கெட் இன்றைய லோவுக்கு கீழேயும் வர்த்தகம் ஆகிட்டு இருந்தால் நம்மளுக்கு வந்து அதனுடைய அமைப்பு படி மாற்றங்கள் வேறுபாக இருக்கும். ஆனாலும் சந்தை ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் உண்டான கேப் அதிகமாக இருக்கிறது புட் ஆப்ஷன்ஸோட விலை ப்ரைஸ் ஏற்றத்திற்கு ஏற்றமே அடைந்தால், புட் ஆப்ஷன்ஸோட ப்ரைஸ் ஏற்றமே அடைந்தாலும் அதற்கு மிகப்பெரிய தடைக்கல்லாக இருக்க போகுது. ஏன்னா நம்மளுக்கு ப்ரீமியம் பாருங்கள், ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சர்ஸ்க்கும் உண்டான ப்ரீமியம் நம்மளுக்கு அதிகமாக இருக்குது. அப்போ இது வந்து புட் ஆப்ஷன்ஸுக்கோட இம்பேக்டை வந்துட்டு எப்படி பண்ணும், ஒரு தடையற்ற பயணம் அப்படின்னா ஒரு மலை உச்சியிலிருந்து நம்ம அடிவாரத்தை நோக்கி பயணம் பண்ணும்போது ஒரு ஃப்ரீயாக வண்டியை பயணம் பண்ண முடியாது, வாகனத்தை இயக்க முடியாது. அந்த இடத்துல என்ன பண்ணணும்னா பிரேக்கை மட்டும் நம்ப முடியாது, கியர்லேயும் வரணும். அப்போ அந்த கியர் என்ன பண்ணுவீங்கன்னா டாப் கியரில் வர முடியாது, அப்போது ஒரு செகண்ட் கியர் அந்த மாதிரி தான் நீங்கள் வருவீங்க. அப்போ செகண்ட் கியரில் வண்டி இயக்கும்போது அந்த உள்ளுணர்வு எப்படி இருக்குமோ அதே உள்ளுணர்வு தான் புட் ஆப்ஷன்ஸ் பையருக்கு இருக்கும். அந்த அளவுக்கு தாக்கம் இருக்கும். நீங்கள் உற்று கவனித்து பாருங்கள். ஆப்ஷன் செயினில் இம்ப்ளைடு வாலிட்டி நம்ம பார்க்கணும். இம்ப்ளைடு வாலிட்டி 10, புட் சைடு வந்து 8. இது ரொம்ப ரொம்ப முக்கியம்.
இருந்தாலும் இது வந்து ஒரு சந்தோஷப்படக்கூடிய இம்ப்ளைட் வாலிட்டி இல்லை. அப்போ சந்தோஷப்படக்கூடிய இம்ப்ளைட் வாலிட்டி இல்லைன்னா மார்க்கெட்டில் நியூஸ் இல்லைன்னு அர்த்தம். அப்போ மார்க்கெட் இங்கே இருக்கக்கூடிய டெக்னிக்கல் படி தான் வர்த்தகமாக போகிறாங்க. இதே மந்த்லி இம்ப்ளைட் வாலிட்டி நம்ம பார்க்கலாம். மந்த்லி இம்ப்ளைட் வாலிட்டி பார்க்கும்போது அங்கேயும் நம்மளுக்கு 11, 12 ஒரு பெரிய தாக்கம் இல்லை. அதே மாதிரி மந்த்லியில் என்ன இம்பேக்டட் கான்ட்ராக்ட், என்ன கான்ட்ராக்ட் வந்து நம்மளுக்கு இப்போ இதில் ஸ்ட்ராடல் இருக்கிற மாதிரி அதுலேயும் என்ன ஸ்ட்ராடல் இருக்குது அப்படிங்கிறதே நம்ம பார்க்கணும். மந்த்லியில் பார்க்கும்போது 26,000 கால் அதிகமாக அர்த்தமாயிருக்கு, 25,000 புட் அதிகமாக நடந்திருக்கு. அப்போ இது வந்து ஒரு ஸ்ட்ரேங்கலாக நம்ம பார்த்தா 25,500 அப்படிங்கிறது மத்தி, அதற்கு மேலும் அதற்கு கீழும் அப்படிங்கிற இடத்துக்கு நம்மளை கொண்டு போய் விடும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஓகே, இதன் அடிப்படையில் பார்த்தால் நம்மளுக்கு கால் சைடு டைம் வேல்யூ அப்படிங்கிறது அதிகமாக தென்படுது. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா 80% நம்மளுக்கு வந்துட்டு சந்தை உயர்வதற்கும் ஒரு கேப் அப் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கலாம். 20% நம்மளுக்கு வந்துட்டு நம்மளுக்கு ஏமாற்றம் கொடுத்து மார்க்கெட் இறங்குவதற்கும் வாய்ப்புகளாக அமையலாம். ஆனால் இது அனைத்துமே ப்ராபபிலிட்டி தான். நான் சொன்னதான் நடக்கணும்ல, இந்த மாதிரி அமைப்பு இருக்கும் பொழுது அப்படிங்கிறத நம்ம பேச வர்றோம். அதனால வந்துட்டு இது கால் சைட் டைம் வேல்யூ அதிகம் அப்படிங்கிறத நம்மளுக்கு உணர்த்துகிறது. பேங்க் நிஃப்டியோட அடிப்படையில் பார்த்தால் 51,400 கால் 400 புட் அப்படி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் 51,500 கால் 51,300 கால் 51,500 புட் கொடுத்துட்டாங்க. இப்போ இவங்களோட விலை அடிப்படையில் பார்த்தால் நம்மளுக்கு வந்து 51,400க்கு மேலே தான் மார்க்கெட் இருக்காங்க. 51,400 கால் படி ஹை 371 ரூபா அப்படின்னா 51,771. இவங்க வந்துட்டு 350 ரூபாய் அப்படின்னு எடுத்துட்டா 51,050. இது ஒரு இம்பேக்டட் பிளேஸாக பார்க்கப்படுகிறது. இது 270 புள்ளிகள். அப்போது ஒரு ஏடிஎம் ப்ரைஸாக நம்ம காலையில் பார்த்ததை விட ஏடிஎம் ப்ரைஸ் என்னவா மாறியிருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு 260-65 ரூபாயாக மாறியிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ நம்ம காலையில் பார்த்தது 51,300 கால் 300 புட்டை பார்த்துருந்தோம். 300 காலுடைய விலை 304, 300 புட்டோட விலை 339. அதனால் 320 ரூபாய் ஏடிஎம் ப்ரைஸஸ் பார்த்தது. இப்போ நம்மளுக்கு 260 மாறியிருக்காங்க. அப்போ 60 ரூபாய் டிகே நடைபெற்றுள்ளது அப்படிங்கிறதை இங்கே நாம் புரிந்து கொள்ளலாம். அடுத்து ஆப்ஷன் செயினோட இம்ப்ளைட் வாலிட்டி பார்க்கணும். பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை வந்துட்டு டைம் வேல்யூ அப்படிங்கிறது ஒரு ஈவனாக இருக்கிற மாதிரி தான் இருக்காங்க. அப்போ ஃபியூச்சர்ஸோட இம்பேக்டட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதை பார்த்துட்டு வந்துடலாம். $51,351 ஸ்பாட். ஃபியூச்சர் வந்து பார்த்திங்கன்னா 51,651. கிட்டத்தட்ட ஒரு 300 பாயிண்ட் அப்படிங்கிறது ப்ரீமியத்தில் இருக்குது. இது ஒரு ஹியூஜ் ப்ரீமியம் அப்படின்னு சொல்லலாம். இப்போது ஏன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட மார்க்கெட் வந்துட்டு 50,000 அப்படின்னா 0.5% மேலே இந்த ப்ரீமியம் இருக்குது. இங்கே வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டா இந்த ப்ரீமியம் இருக்கிறதுனால மார்க்கெட் மேலே தான் போகும் அப்படிங்கிறது பொருள் அல்ல. மேலே போகிறக்குண்டான வாய்ப்பும் இருக்கிறது. கீழே வராது அப்படிங்கிற பொருள் அல்ல, கீழேயும் வரலாம். கீழே வந்தாலும் புட் ஆப்ஷன்ஸோடைய தாக்கம், ஏன்னா இந்த இடத்துல இவ்வளோ ஹியூஜாக இருக்கும்போது என்ன ஆகும்னா கால் செல்லருக்கு ப்ரீமியம் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ இதை வந்து அவங்க ஷார்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு உண்டான மதிப்பு அதிகமாக கிடைக்கும். அப்போ இதை வந்து ப்ரீமியம் கரைவுக்காக மாற்றப்படலாம். ஆனால் இந்த மாதிரி சூழ்நிலை இறங்கினாலும் மார்க்கெட் ஏதாச்சும் ஒரு இடத்துல சப்போர்ட் அப்படின்னு ஒன்று எடுத்ததுன்னா அந்த இடத்துல வெர்டிக்கல் மூமெண்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இவர்களுக்கு அதிகமாக உண்டு அப்படிங்கிறதை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். சந்தையில் முதல் நம்ம நம்பக்கூடாது, எது வேணாலும் நடக்கலாம். ஆனாலும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது எங்கெங்கே கிடைக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது, நம்மளுக்கு தெரிந்த கணக்கீடுகளை அடிப்படையை எடுத்து நீங்கள் பார்க்க வேண்டும். அதனால் நம்ம நினச்சது மட்டும் தான் நடக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடாது. நமக்கு நினச்சதுக்கு அப்பாற்பட்டு நடக்கலாம். அப்படி நடக்கும்போது நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் உங்களை திட்டமிடுதலுடன் நீங்கள் வந்து ஒப்பீடு செய்து உங்களை மேம்படுத்தி கொண்டால் பங்கு சந்தை, அதுவும் ஆப்ஷன் வர்த்தகம் அப்படிங்கிறது
மிக சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு செபியிலே சொல்லியிருக்காங்க, என்எஸ்சிலே சொல்லியிருக்காங்க, 99% வந்து என்எஸ்சியில் ஆப்ஷன்ஸ் பையர்ஸ் வந்து லாஸ் பண்ணுறாங்க, 1% தான் வாய்ப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கு காரணம் அவங்களை வந்துட்டு மேம்படுத்திக்காமல், ஒரு திட்டமிடல் செய்யாமல், என்னிடம் பணம் இருக்குது அப்படிங்கிறக்காக நான் வந்து ஒரு லாட்ரியில் வர்த்தகம் பண்ணுற மாதிரி நம்ம பண்ணோம் அப்படின்னா இதில் ஜெயிக்க முடியாது. ஒரு திட்டமிடலுடன், ஒரு ஸ்ட்ராட்டஜியோடு நீங்கள் போனீங்கன்னா உங்களை மேம்படுத்தி கொள்ளலாம். அதனால் உங்களுக்குள் ஒரு ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணணும், ப்ரிப்பேர் பண்ணணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.